அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. இறுதி அத்தியாயம். சிறிது நேரம் சென்றதும் விடுவித்தவனை பார்த்தவள், ஏவாஞ்சி, ஜோசியம் ஒரு ஏமாத்து வேலைன்னு கோபமா தான் சொல்லணுமா, உருட்டி மிரட்டி தான் புரிய வைக்கணுமா என்று குறைபட்டவளிடம், வேற என்ன செய்யறது, குழந்தை தப்பு செய்தா திட்டுறோம், ஆனா அது கண் கலங்கினா வாயை அணைச்சு சமாதானப்படுத்துறோம் இல்லையா, அது போலத்தான் என்றான். ஐயா, பெரிய ஆள் தான். சரி, உங்க போலீஸ் நண்பன் எப்ப வர்றாருன்னு கேளுங்க, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். இருந்தாதானே வர்றதுக்கு, சும்மா அவனை மிரட்ட தான் போய் சொன்னேன். போலீஸ்னா ஒரு பயம் இருக்கும்ல. எப்பா, சரியான ஆள் தான். சாமர்த்தியமா செயல்படலைனா நஷ்டம் நமக்கு தான் கீர்த்தனா. இந்த காலத்துல 100 ரூபாய்க்காக கூட கொலை நடக்குது தெரியுமா. நாம தான் சுதாரிப்பா இருக்கணும். என்னங்க, நீங்களே ஐபிஎஸ் ஆகியிருக்கலாம் என்று பாராட்டவும், இப்போவும் நான் ஐபிஎஸ் தான். எப்படி? இல்லத்தில் பொண்டாட்டிக்கு சர்வீஸ். அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிப்பாரு, ஐபிஎஸ் என்று சிரிக்கவும், போடா கருப்பா என்றதும், சரி சரி, இது நமக்குள்ள மட்டும். சோத்தை போடு சுக்கி, சிறுகுடலை பெருங்குடல் தின்னுது எனவும் கூட சேர்ந்து சிரித்தாள். நாட்கள் செல்ல ஏற்காட்டில் இருந்து சுந்தரியும் கணேசும் திரும்பினர். சுந்தரி வர்ஷினி விசேஷமாக இருப்பதை கீர்த்தனாவிடம் கூறி மகிழ்ந்து, எல்லாம் என் மருமகள் வந்த ராசிதான் என்று பூரித்து சொல்லவும், முதல் முறையாக கீர்த்தனாவின் மனம் அந்த தாயின் பாராட்டால் உச்சி குளிர்ந்து போயிற்று. தனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் போலும், இல்லையென்றால் வாஞ்சி போன்ற அருமையான கணவன் கிடைப்பானா என்று உவகை அடைந்தாள். அன்று பள்ளிக்கு சென்றவள் மதிய உணவு முடிந்ததும் வாஞ்சியை செல்லில் அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஏன் செல்லை எடுக்கல, ஒருவேளை மீட்டிங்ல இருப்பாரோ என்று யோசித்தவள் பிறகு மறந்தே போனாள். மாலை பள்ளி முடிந்ததும் வெகுநேரம் வாஞ்சிநாதன் வராமல் போகவும் வீட்டிற்கு தொடர்பு கொண்டாள். சுந்தரிதான் போனை எடுத்தாள். அத்தை, அவர் இன்னும் வரலையே, போனும் பண்ணல என்றதும், தெரியலம்மா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணா உடனே கிளம்பி போயிருக்கார், ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையோ என்னவோ என்றதும் பயந்து போனாள் அவள். கீர்த்தனா, ரொம்ப லேட்டானா ஆட்டோ பிடிச்சிட்டு வீடு வர்றியா? சரிங்க அத்தை என்றவளின் இதய துடிப்பு எகிரியது. தொண்டையில் மீன்முள் அவஸ்தையாய் ஒரு உணர்வு. உடனே தாமதிக்காமல் ஆட்டோ பிடித்து அவன் கம்பெனிக்கு செல்லும் போது ஒரே பரபரப்பாக இருந்தது. வாட்ச்மேனிடம் பதட்டத்துடன் கேட்க, அம்மா, தீ விபத்து என்றதும், ஐயோ, அவர் எப்படி இருக்கார் என்றவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் ஓட, தீயணைப்பு துறையினர் மும்முரமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். ஐயோ, வாஞ்சிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அம்மா காமாட்சி, நீதாமா துணை எனக்கு என்று மனதில் வேண்டிக் கொண்டே உள்ளே ஓடினாள். அங்கே கணேசுடன் வாஞ்சி சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும், இங்கே ஏன் வந்த கீர்த்தனா என்று உரக்க கேட்கவும், வாமா மருமகளே, உங்க அத்தை சொன்னாளா? ஆமா மாமா என்று உதடுகள் சொன்னாலும் கண்கள் மட்டும் பொம்மையை போல் வாஞ்சியை பார்த்து கொண்டிருந்தன. லேசாக முகம் சோர்ந்து போயிருக்க அவன் அணிந்திருந்த வெளிர் நீல சட்டையிலும் முகத்திலும் கரி படிந்திருந்தது. ஒவ்வொருவராக விடைபெற, வாஞ்சி, நான் முன்னாடி போறேன், நீ கீர்த்தனாவை கூப்பிட்டு வா என்று கிளம்பவும், சரிப்பா. அவர் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றதும் தாயை கண்ட குழந்தை போல அவனிடம் ஓடியவள் அவனை காற்று கூட புக முடியாதபடி கட்டி கொண்டாள். ஏ, என்னடா? அச்சச்சோ, என் மேலெல்லாம் கரியா இருக்கு என்று அவளை விளக்க பார்த்ததும், பரவாயில்லை என்றவள் அவன் முகமெங்கும் முத்தமிட, ஆகா என்று அள்ளி கொண்டவன், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, எப்படி தெரியும்? மதியத்திலிருந்து ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை, பயமா போச்சு. அத்தையை கேட்டப்ப சொன்னாங்க, உடனே ஓடி வந்தேன். அம்மா கிட்ட சொல்லலையே? ஆமா, ஏதோ பிரச்சனைன்னு தான் சொன்னாங்க, வந்து பார்த்தாதானே தெரியுது என்றவள், ஏன் என்கிட்ட சொல்லல? தேவையில்லாம ஸ்கூல்ல இருக்கிற உன்னை அலைக்கழிக்க கூடாதுன்னு தான், அதனால தான் அம்மா கிட்டையும் சொல்லல. அப்பா பதமா எடுத்து சொல்வார். ரொம்ப பயந்துட்டேன் வாஞ்சி. அதுக்கு என்ன, டென்ஷனை குறைச்சிட்டா போச்சு என்றவன், இரு, முகம் கழுவிட்டு வர்றேன் என்று பாத்ரூம் சென்றவன் சிறிது நேரம் கழித்து வந்தான். அதற்குள் எல்லாவற்றையும் பார்த்தவள் அவன் வேறு உடை அணிந்து வரவும், ஏது ட்ரெஸ்? அப்பாவை எடுத்துட்டு வர சொன்னேன். அந்த கறி படிஞ்ச ட்ரெஸ்ஸை தூக்கி போடணும். ஏன் கீர்த்தனா, வந்து நெருப்பு பட்ட ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
எனக்காக வாஞ்சி ப்ளீஸ் எனவும் ஆரம்பிச்சிட்டாடா. சரி போடல, நீயும் போய் முகம் கழுவிட்டு வா. அவள் வந்ததும் காஃபி வரவழைத்து கொடுத்தான். வாஞ்சி எப்படி ஆச்சு வாஞ்சி? ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருக்கு என்றவன், கவலைப்பட வேணாம் கீர்த்தனா, இன்சூர் பண்ணியிருக்கேன். அதை விடு, மூட விட்டா இருக்க எங்கேயாவது போலாமா? வேணாம், வீட்டுக்கு போலாம் வாஞ்சி. வீடு சென்றதும் சுந்தரி அவனிடம், ஏண்டா சொல்லல, என்கிட்டையும் சொல்லல அத்தை என்று கீர்த்தனா குறைப்படவும், அனாவசியமா பயப்படுவீங்கன்னு தான் சொல்லலம்மா. அதன் பிறகு சற்று நேரம் பேசிவிட்டு இரவு உணவை முடித்தனர். ஒரு வாரம் ஓடியது. கீர்த்தனா பள்ளியில் இருக்கும்போது குருநாதனிடமிருந்து ஃபோன் வந்தது. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். பெரியம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் பெரியம்மா தான் பாத்ரூமில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா கீர்த்தனா. ஐயோ, அடி எதுவும் பலமா? நல்ல வேலை, ரொம்ப காயம் இல்லை. கொஞ்சமாக சிராய்ப்பும் காலில் சுளுக்கும் தான். நான் அரை நாள் லீவு போட்டுட்டு வர்றேன் என்றவள் முதலில் சுந்தரியிடம் சொல்ல, முதல்ல போய் பாரு கீர்த்தனா, அமுதா மாசமா இருக்கிறதால வர முடியாது. ஆம்பளை என்ன செய்வார் பாவம், முடிஞ்சா ஒரு 2-3 நாள் உதவியா இருந்துட்டு வாமா. அடுத்து வாஞ்சிநாதனிடம் பேசவும் அவனும் உடனே கிளம்ப சொல்ல, மாலையில் சுந்தரியும் வாஞ்சிநாதனும் பழங்களோடு பார்க்க வந்தனர். 2 நாள் தான் டைம், அப்புறமா வாஞ்சியின் வஞ்சி ஓடி வரணும் என்று சொன்னான். அவர்கள் சென்றதும் பம்பரமாக சுழன்று வீட்டு வேலைகளை செய்து முடித்து இரவுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்து முடித்தாள். சப்பாத்தியை விட்டு வாயில் வைக்கும் போதே வாஞ்சியின் நினைவு வந்தது. சாப்பிட்டாரோ என்னவோ என்று உள்மனம் பதைக்க, நேற்று வந்தவ உனக்கே அக்கறை இருக்கும்போது 10 மாசம் சுமந்து பெற்றவங்களுக்கு இருக்காதா? எப்படிமா இருக்க கீர்த்தனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பெரியப்பா என்று சொன்னதை பக்கத்து அறையில் படுத்திருந்த கற்பகம் காதில் விழ, சந்தோஷமா இருக்கியா? அந்த சந்தோஷத்துக்கே உழை வைக்கிறேண்டி என்று கருவினாள். அமுதாவுக்கு நாளைக்கு சொல்லணும். வேணா பெரியப்பா, அக்கா பயந்துட போகுது, நான் பார்த்துக்கிறேன் என்றதும் செல்பேசி அழைக்க திரையில் எண்களை பார்த்தவளின் முகம் மலர்ந்தது. ஹே சொக்கி என்ற கிறக்க குரலில் அழைத்ததும், சொல்லுங்க என்று தோட்டத்தில் போடப்பட்ட துவைக்கும் கல்லில் அமர்ந்தாள். முதலா இந்த ராத்திரி நீ என் பக்கத்துல இல்லை. சாப்பிட்டீங்களா? தூக்கம் வரலடா. 1லிருந்து 100 வரை எண்ணுங்க, தூக்கம் வரும். ஏய், என் வேதனை உனக்கு கிண்டலா இருக்கா? உங்களுக்கு மட்டுமா, எனக்கு இல்லையா? நிஜமாவா? பின்னே இங்கே வந்ததிலிருந்து உங்க ஞாபகம்தான். அப்ப சரி, நாளைக்கே பெரியம்மா பெரியப்பாவை இங்கே அழைச்சிட்டு வரலாம். நம்ம ப்ராப்ளம் சால்வ்டு என்றதும் மகிழ்ந்தவள் சரிங்க, குட் நைட் என்றாள். ஆனால் அடுத்த நாள் கற்பகத்திடம் சொன்னபோது, சம்மந்தி வீட்டில் போய் உடம்பு முடியாம படுத்து கிடக்கிறது எனக்கு அசிங்கம் என்றவள், நீ வேணா போக்கீர்த்தனா, இதே ஏன் பொண்ணா இருந்தா இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவாளா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க பெரியம்மா என்று பதறினாள். குருநாதன் வெளியே சென்றிருக்க கீர்த்தனாவை அழைத்தாள் கற்பகம். கீர்த்தனா, கம்பெனியில தீ விபத்துன்னு சொன்னல? ஆமா பெரியம்மா, அதுக்கு முன்னாடி நான் தான் உன் ஜாதகத்தை தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். அதை பார்த்த அவர், இந்த பொண்ணோட ராசிக்கு நேரம் சரியில்லை, புகுந்த வீட்டில் நஷ்டம் ஏற்படும் ராசி இருக்கு என்றதும் அதிர்ந்தவள், என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா கண்ணு, எனக்கே மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, அதான் அந்த தீ விபத்து கூட என்றவளால் மேலே பேச முடியவில்லை. பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டேன். ஒரு மண்டலம், அதான் 48 நாள் கணவனை பிரிஞ்சு இருந்தா தோஷம் தானா நீங்குமா என்று நயமாக சொல்லவும், அவர் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் பெரியம்மா, அவர் ஒத்துக்குவாரா கண்ணு என்று கற்பகம் கேட்டாள். நான் சொன்னா கேட்பார் பெரியம்மா. சரி, உடனே போய் அவரை பார்த்து பேசிட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. அம்மாடி, உன் புருஷங்கிட்ட சாமியார் சொன்னதையெல்லாம் சொல்லாதே, அப்புறம் இங்கு விடமாட்டார். நேரே அவன் அலுவலகம் சென்றாள். ஹே கீர்த்தனா, வாட் அ சர்ப்ரைஸ் என்றவன், இரு முதல்ல ஸ்வீட் தரேன் என்று அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டான். கணவனின் முத்தம் கிறங்க செய்தது. டே சொக்கி, நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை. சரி, ஆனா நான் லீவ் போடுறேன், எங்கே போகலாம் என்றதும் முகம் வெளிரி போனது. ஏய், என்னாச்சு பேபி, உடம்பு சரியில்லையா? வந்து உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு,
நான் நான் எங்கள் வீட்டில் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வரவா? வா, கம்மகே என்றவன் அவளை அழுத்தமாக பார்த்தபடி, என்ன உன் பெரியம்மா எது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லையே. கீர்த்தனா, என்னை பாரு, நீ பொய் சொல்ற, அதனால் தான் என்னை பார்த்து பேச மாட்டேங்கிற, உண்மையை சொல்லு என்றதும் விம்மலுடன் எல்லாவற்றையும் சொன்னதும், ஷிட், ஏ எருமை, அப்படியே 4 அறை அறையலாம் போல இருக்கு. ஆசை தீர அரைஞ்சிடுங்க வாஞ்சி. மட்டி மாதிரி பேசாதே கீர்த்தனா. யார் அவன் சாமியார்? பிச்சமுத்து சாமியாரா? பகுத்தறிவே கிடையாதா உனக்கு? எந்த காலத்துல இதையெல்லாம் நம்புற என்றவன், சரி, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? பெரியம்மா சொல்ற மாதிரி என்று இழுக்கவும், ஓஹோ, அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன். நம்ம நல்லதுக்கு தானே வாஞ்சி. திருந்தவே மாட்ட கீர்த்தனா. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனா பெரியம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால தான் போறேன்னு சொல்றேன். அதன் பிறகு வீடு சென்றதும் கனத்த மனதுடன் துணிகளை எடுத்து வைத்தாள். போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடு கீர்த்தனா. 2 நாள் நீ போனப்பவே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் என்று சுந்தரி சொன்னாள். காரில் எதுவும் பேசாமல் வரவும், கோபமா வாஞ்சி? இல்லடி, ரொம்ப சந்தோஷம் என்றதும் மேலே பேசவில்லை. வீடு வந்ததும் இறங்கியவள், உள்ளே வாங்க என்றதும், நான் உள்ளே வரலாமா வேணாமான்னு அந்த சாமியாரை கேட்டு சொல்லு என்றான் எள்ளலாக. உடம்பை பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்று விருட்டென கிளம்பியவனை பார்த்து திகைத்து நின்றாள். கனத்த மனதுடன் வீடு உள்ளே சென்றவளை பார்த்த குருநாதன் கையில் இருந்த பெட்டியை பார்த்தார். என்ன கீர்த்தனா, பெட்டியோடு வந்திருக்க? கொஞ்ச நாள் இங்கே தங்குறே பெரியப்பா. பெரியம்மா உடம்பு சரியானதும் நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். வேணாம்மா, அவள் உடம்பு போக போக சரியாயிடும். நீ வந்து எத்தனை நாளாச்சு? முதல்ல தம்பி வீட்டுக்கு போகலாவா? இல்லை பெரியப்பா, அப்புறமா போகிறேன். ஏன், எதுவும் பிரச்சனையா என்றார் கூர்மையான பார்வையுடன். அதற்குள் வெளியே வந்த கற்பகம், சும்மா ஏன் நை நைன்னு குறுக்கு விசாரணை பண்ணுறீங்க? நான் தான் அவளை 1 மாதம் போல இருக்க சொன்னேன். ஏன் கற்பகம், அந்த அளவுக்கா இழுத்து பறிச்சுக்கிட்டு கிடக்குற என்றார் ஏளனமாக. அவர் கம்பெனியில் ஏதோ தீ விபத்துன்னு சொன்னா. சாமியாரை பார்த்தேன், அவளுக்கு நேரம் சரியில்லை. 1 மண்டலம் புருஷனோடு இல்லாமல் பிரிஞ்சிருந்தா நல்லதுன்னு சொன்னாரு என்றதும் ஆத்திரத்துடன், சீ, வாயை மூடு என்று வெடித்தவர், என்ன கீர்த்தனா இது முட்டாள்தனம்? அவர் நல்லதுக்கு தானே பெரியப்பா. ஆராயாம பேசாதே, அவசரப்பட்டு முடிவெடுக்காதே, நிதானமா யோசி. இது வாழ்க்கை பிரச்சனை. இங்கேயே தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பெரியப்பா என்றதும் வெறித்து பார்த்தவர், உன் இஷ்டம் என்றவர் நேரே வாஞ்சியிடம் சென்றார். என் தம்பி, அதுதான் புரியாம பேசுதுன்னா நீங்களும் என்றதும், மாமா, இந்த பிரிவு பல விஷயங்களை தெளிவுபடுத்தும், புரிய வைக்கும். நல்லவங்க யாரு, எது நல்லது எது கெட்டதுன்னு உணர வைக்கும். அதுக்கு இந்த பிரிவு தேவைதான். உங்களை நம்பிதான் மாமா அவளை அங்கே அனுப்பியிருக்கேன். அவ குழந்தை மாதிரி, பத்திரமா பார்த்துக்கோங்க. அதை விட என்ன வேலை தம்பி? எடுப்பார் கைப்பிள்ளை போல ஆயிடுச்சு. வரேன் தம்பி என்று கிளம்பினார். ஆனால் அவளிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை. கற்பகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. பெரியப்பாவின் பாராமுகமே கீர்த்தனாவை ரணப்படுத்தியது. முதலாக தவறு செய்கிறோமோ என்ற உறுத்தல் இருந்தது. ச, என்ன வாழ்க்கை இது! கணவனை பிரிந்து அவனும் நிம்மதி இல்லாமல் நாமும் மகிழ்வாக இல்லாமல் என்ற சலிப்பு ஏற்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக கணவனுடன் இருந்த இனிய இரவுகள், அவன் கையணைப்பில் உறங்கியது, அவனின் செல்ல சண்டைகள், கேலி ஆகியவற்றை நினைத்து மருகி போனாள். ஒரு சமயம் வாஞ்சியிடம் பேசலாமா என்று மனம் பரபரக்கும். ஆனால் அவனும் அவளை அழைப்பதில்லை. அன்று பள்ளி முடிந்து பேருந்தில் நெரித்து கொண்டு ஏறியவளை, பேக்கை குடு என்று காந்த குரலில் நிமிர்ந்தவளின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னல். நீண்ட நாட்களாக அவனை பார்க்காமல் இப்பொழுது பார்க்கவும் பேச்சே வரவில்லை. அதே சமயம் அவன் அருகே அமர்ந்தவர் இறங்க சட்டென்று அவன் அருகே அமர்ந்தாள். நல்லா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சற்றே இழைத்து தெரிந்த அவனை பார்க்கையில் அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்ப பரபரப்பு அவளுக்கு. இழைச்ச மாதிரி தெரியுறீங்க, நீ மட்டும் என்னவா? அவனின் நினைவுகளில் அலைக்கழிக்கப்பட்டு துரும்பாக
கண்களில் கருவளையம் விழுந்து முகம் சோர்ந்து தெரிந்தாள். இந்தா என்று பூப்பொட்டலத்தை தந்ததும் மகிழ்வுடன் அதை தலையில் வைத்து கொண்டாள். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரிவு? 1 வாரம்தான் போயிருக்கு, இன்னும் 41 நாள் இருக்கு என்று பெருமூச்சுடன் சொல்ல, விருட்டென்று எழுந்தவன், சரி வீட்டுக்கு போ, எனக்கு இங்கே வேலை இருக்கு என்று முன்னதாக இறங்கிக் கொண்டான் வாஞ்சிநாதன். அன்று இரவு அழுது முகம் வீங்கி போய் லேசான காய்ச்சல் இருந்தது. அடுத்த நாள் எழுந்திருக்கவே முடியவில்லை அவளால். ஆனால் காலை 6 மணிக்கே வந்து நின்ற வாஞ்சிநாதன் என் கூட வா எனவும், எதுக்கு வரணும் என்று கற்பகம் கத்த, அவளை ஒரு அழுத்தமான பார்வை பார்த்ததும் அடங்கி போனாள். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போக யாரோட அனுமதியும் தேவையில்லை என்றான். நிச்சயமா மாப்பிள்ளை. கற்பகம், இனி ஒரு வார்த்தை பேசின வெட்டி பொலி போட்டுடுவேன். என்ன சொன்னீங்க என்பதற்குள் இடி போல அறை ஒன்று அவளின் கன்னத்தில் இறங்கியது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு கற்பகம் என்று உருமவும், கணவனின் இந்த புதிய அவதாரம் பயத்தை கிளப்ப அமைதியாக உள்ளே சென்றாள் கற்பகம். கீர்த்தனா, கிளம்பு, இனிமேலாவது புத்தியோடு நடந்துக்கோ என்றதும் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. 4 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கோ, நாம கொடைக்கானல் போறோம். எதுக்கு? கூப்பிட்டா கேள்வி கேட்காம போக வேண்டியதானே என்று குருநாதன் சொல்லவும், பாரதிக்கு நிச்சயதார்த்தம் என்றதும் மேலே பேசாமல் கிளம்பினாள். வழிநடுக அமைதியாக காரை ஓட்டினான். மலையின் மீது ஏறவும் குளிரில் உடம்பு நடுங்க அவன் ஜெர்கினை அவள் மீது போர்த்தினான். அழகிய காட்டேஜ் ஒன்றை புக் பண்ணியவன் அறைக்குள் சென்றதும், எப்ப பாரதியோட நிச்சயதார்த்தம்? அடுத்த வாரம் என்றான் சிரிப்புடன். என்னது என்று திகைத்தவள் அவன் சிரிப்பதை பார்த்து, ஓஹோ, இதெல்லாம் உங்க நாடகம்தானா? என்ன வாஞ்சி விளையாட்டு இது என்று சீரவும், இங்கே வா. மாட்டேன். இங்கே வந்து இதை படி என்றதும் கட்டில் மீது அமர்ந்தாள். அது அன்றைய நாளிதழ். என்ன பேப்பர் பார்க்க சொல்றீங்க? முதல்ல பிரிச்சு படி. முதல் பக்கத்தை பிரித்ததும் தலைப்பு செய்தி முகத்தில் அறைந்தது. போலிசாமியார் தப்பி ஓட்டம், போலீசார் தீவிர சோதனை என்று கொட்டை எழுத்துக்கள் காணப்பட்டன. ஒரு ஆசிரமம் புகைப்படம் போட்டு உள்ளே சிறு புகைப்படம் போடப்பட்டு இருந்தது. சாமியார் யார் தெரியுதா? உங்க பெரியம்மா சொன்ன பிச்சமுத்து சாமியார் தான் என்றதும் அதிர்ச்சியுடன் பார்த்தவளை, முழுசா படி. ஆரம்பத்தில் சைக்கிள் கடை வைத்திருந்த இந்த பிச்சமுத்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஜோசியம் சொல்கிறேன் என்று பொதுமக்களை, குறிப்பாக பெண்களை ஏமாற்றி பணம் பிடுங்கி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்துக்கு வரும் பெண்களை பலாத்காரம் செய்துள்ளான். அதில் தப்பி வந்த பெண் காவல்துறையினரிடம் முறையிட தப்பி ஓடிவிட்டான். இந்த பிச்சமுத்து ஆசிரமத்தை போலீசார் சோதனை செய்தனர். தப்பி ஓடிய சாமியாரை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வாஞ்சி, என்ன வாஞ்சி இது? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, நம்பவே முடியல. சாமியை நம்பு, ஆசாமியை நம்பக்கூடாது. உன் பிரார்த்தனை கடவுளோட இருக்கட்டும். கடவுளோட தூதன் நான் தான் அப்படின்னு இடைத்தரகர் போல இருக்கிற சாமியார்களை நம்பி ஏமாறக்கூடாது வாஞ்சி என்று அவன் மார்பில் விழுந்து கதறியவளை அணைத்தவன், இப்ப மனசு தெளிவாயிடுச்சா பேபி என்று புத்தமிடவும், என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க, தேங்க்ஸ் வாஞ்சி. நன்றியை எல்லாம் இப்படி சொல்லக்கூடாது கண்ணு என்றதும் முகம் சிவந்தவள், கடவுளே காப்பாத்துப்பா. ஏய், எத்தனை தடவை சொல்றது, இது நமக்கான நேரம், திருத்தவே முடியாது உங்களை, நான் திருந்ததா இல்லை என்றதும் சிரித்தவளை பார்த்தவன், ஏ சொக்கி, இத்தனை நாள் பிரிவுக்கு நான் இன்னும் உனக்கு தண்டனையே தரல. நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா சந்தோஷமா ஏத்துக்குவேன் வாஞ்சி. ஓகே, ரெடி, ஸ்டார்ட் என்றவன் அவளை இழுத்து அணைத்து இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட மெய் மறந்தவள், டே கருப்பா, ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூடா என்றதும், சொக்க வச்சுட்டியே சொக்கி என்றவன் ஐயோ என்று அலற, என்னங்க ராகு காலம் முடிஞ்சிடுச்சா தெரியலையே, என் பொண்டாட்டிக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டு. வாஞ்சி, டீஸ் பண்ணாதீங்க, உங்களோட இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். ஹே, நோ மோர் டாக்கிங் என்றவன் தன் அன்பு மனைவியை ஆசையுடன் முத்தமிட்டான். அவனுடைய கையணைப்பில் நெகிழ்ந்து போனாள். கீர்த்தனாவுடைய மாயை அழியும் நேரம் வந்து இருவரின் வாழ்க்கையிலும் நிறைய திருப்பங்களுடன் வசந்தம் வந்தது. முற்றும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.